குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நவம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் 2 வந்து இந்தியன் ஆன்லைன் பிசி டெஸ்ட் பேஜோட டெஸ்ட் 2 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதன்படி வந்து டெஸ்ட் 2ஓட கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஆன்சர் கீ வந்து வேல்யூஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அது மாதிரி டெஸ்ட் 1, 2 வந்து மார்க் யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் 3 ஃப்ரீயாக நடக்கும். ஓகேங்களா, தாராளமாக இந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ரிப்பன் மாளிகை, அதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி. எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1688 தான் உருவாக்கியிருக்காங்க. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை டவுன் அரங்கில் தான் மாநகராட்சி செயல்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமான அலுவலகம் கட்ட முடிவெடுக்கப்பட்டு 1909ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ரிப்பன் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. அதன் பின் வச்சு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகத்தில் பல சீர்திருத்த அமைப்புகள் செய்த லார்ட் ரிப்பன் அவருடைய பெயரை சூட்டணுங்கிறதுக்காக அந்த உள்ளாட்சி கட்டிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 26/11/1913 வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டப்பட்டு திறந்திருக்கிறாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2153 காவலர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் பெற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தின் அடிப்படையிலும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் ஒழுங்கீனமாக இருந்ததாகவும் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க 2153 அதாவது 2200 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 1039வது சதய விழா. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த ஆண்டு நடந்தது பார்த்திங்கன்னா 1039ஆம் ஆண்டு சதய விழாங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் கேட்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழ மன்னன் சக்கரவர்த்தியான ராஜராஜன் வந்து பார்த்திங்கன்னா கிபி 985ஆம் ஆண்டு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சதய விழா கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்லேயும் போட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். குரூப் 2ஓட காலி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா 2540 அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு மீதான முடிவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தாமதிப்பது கூட அடிப்படை உரிமையை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் படிச்சிருக்கணும். சரிங்களா, உச்சநீதிமன்றம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுமாதிரி ஹைகோர்ட் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு டியூட்டி பார்க்கும்போது இதை ஒரு மேற்கோளாக காட்டி வந்து நீங்கள் பேச முடியும். சரிங்களா, இப்போ நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு கணக்கில் தள்ளி வைக்கிறீங்க, அது வந்து தப்பு. ஒருத்தர் வந்து ஜாமீன் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின், தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நீதிபதி PR கவாய் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. தேசிய சட்ட உதவி ஆணையத்தினுள்ள புரவலர் அதாவது தலைவர் பதவி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வகிக்கும் நிலையில் அதனுடைய செயல் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு உயர்ந்த நீதிபதி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட நீதிபதி தான் நியமிக்கப்படுவார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி TY சந்திரசூட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புரவலர் அதாவது தலைவராக செயல்பட்டார். அவருடைய செயல் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வந்து இருந்தார். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா TY சந்திரசூட் போயிட்டதுனால இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆகிட்டார். அதனால் அவர் வந்து தலைவராகவும் இவர் வந்து பார்த்திங்கன்னா செயல் தலைவராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா, தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னா கீழே வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதினு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் சரியான விடை. பேரை விட அதுதான் பொருத்தமான விடை. ஏன்னா அந்த பதவியில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த பதவிக்கு அவங்க தலைவராக இருப்பாங்க. சரிங்களா, அடுத்து
சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு சிறந்த வீரர் விருது வந்து பார்த்திங்கன்னா இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்குக்கும் சிறந்த கோல் கீப்பர் விருது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஸ்ரீஜேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2 பேருமே இம்பார்ட்டன் தான். பேர் அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு போதும். அடுத்து ஈட்டி எறிதல் வந்து பார்த்திங்கன்னா உலக சாம்பியனான நீரஜ் சோப்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பயிற்சியாளரை வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பானவர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உலக சாம்பியன் வந்து பட்டம் பெற்றுக்கிறார். ஓகேங்களா, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேன் லெஸ்னி. ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் விமான சோதனை ஓட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் விமான சோதனை ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. விஜயவாடா மாவட்டத்தில் உள்ள பிரகாசம் அணையிலிருந்து நந்தியால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை ஓட்டம் வந்து செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதுக்கான ஷார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக வீடியோவோடைய லிங்க் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட சேனல்லே இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்தியன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கும். கால் ஃபர் இருந்துச்சுன்னா டெஸ்ட்டோட அந்த படிக்கிற டைம் வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குன்னே பிசிக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. 60 கொஷின்ஸ், 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குது. 2 டெஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ 3வது டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். அந்த ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது டெஸ்ட் ஃப்ரீ. டெஸ்ட் 2ஓட ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு இந்த ஷெடியூல் வேணும், இந்த ஷெடியூலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் இல்லை கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.